கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே விசேஷமாக மகிழ்ச்சியான பண்டிகை நாள் நம்மை நெருங்கி வருகிறது. இயேசுவின் பிறப்பு என்பது உலகம் முழுவதும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை, உள்ளத்தில் மன அமைதியை தரக்கூடியதான ஒரு நல்ல செய்தி. ஆனபடினாலே ஜோதிநகர் இந்திய தேவசேவை சார்பாக நாங்களும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரை குறித்து அதிகமாய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய பெயர்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவரை குறித்ததான அவர் செய்த செயல்கள் எல்லாம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷன் பிறந்து வளருதாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. பல திறமைகள் இருக்குது, பல திறமைகளோடு பிள்ளைகள் வளருகிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மனிதனுடைய பிறப்பை காட்டிலும் இயேசுவின் பிறப்பு ஒரு வித்தியாசப்பட்டது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிருபைகள் மற்ற யார்ட்டையும் கிடையாது. ஏன்னா அவர் தேவனுடைய குமார், மனிதனைத்தான் பிறந்தார், ஆனால் அவர் தேவகுமார். அல்ல இன்றைக்கி நமக்கு என்ன சந்தோஷம், அல்ல இன்றைக்கி என்ன நமக்கு சமாதானம் அப்படின்னு, இந்த உலகத்தில் யார் பிறந்தும் யாருக்கும் உதவ முடியாத நிலைமைகள் தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் பிறப்பு உலகம் முழுவதற்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை தரக்கூடிய ஒரு பிறப்பு. அதுதான் சரித்திரத்தை பிரித்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவர்கிட்ட எத்தனையோ விதமான குணாதிசயங்கள் இருந்தாலும், குறிப்பாக இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத, தர முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு. ஏன் உலகம் முழுவதும் மதமே கிடையாது, மதமே கடந்த ஒரு பிறப்பு அப்படின்னா இயேசுநாதர் தான். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்கள், முஸ்லீம், எந்த மதத்தை சார்ந்தாலும் இயேசுவின் பிறப்பை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுதாங்க. நம்ம கிறிஸ்மஸ் நற்செய்தி சொல்ல தெருவாக போகும்போது பார்த்திங்கன்னா அநேக சம்பவங்களை, அநேக காரியங்களை பார்ப்போம். ஆண்டவர் அறியாத வேறொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அது போகிற விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தப்படுகிறது. அந்த பிள்ளைகள் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய கரத்தினாலே ஒரு சிறிய சாக்லேட் வாங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் யாருடைய பிறப்பும் இன்றைக்கு வரைக்கும் அப்படி கொண்டாடப்படுவதில்லை, கொண்டாடவும் முடியாது. பிறந்த நாள் தினம்லாம் கொண்டாடுதாங்க, அது வேறு விதத்தில். ஆனால் இயேசுவின் பிறப்பு தான் எல்லாருக்கும் ஒரு சமாதானம். ஏன் அப்படின்னா, மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, தூதன் யோசேப்பிட்டு வந்து சொல்லுகிற ஒரு காரியம், மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த வார்த்தையே ஒரு சந்தோஷம் தருகிறது. ஏன் அப்படின்னா, மனிதன் மற்ற எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும், ஆனால் பாவத்திலிருந்து அவனாலையும் முடியாது, எவராலும் முடியாது. அது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் முடியும். அதாவது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்தை நீக்குவதற்கு இந்த உலகத்தில் பணமோ, படிப்போ, முதலாளித்துவமோ, தேசமோ, நானோ, எவராலும், அவர் எந்த பதவியில் வேணாலும் இருக்கட்டும், யாராலும் முடியாது. ஆனால் இயேசு ஒருவரால் மட்டும்தான். சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுது, சுத்திகரி. 1 யோவான் 1:7 வாசி. அதனால் இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், படாமல் இருக்கலாம், இல்லை பின்வாங்கி போயிருக்கலாம், நீ கரெக்டாக இருக்கலாம், தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பிறப்பு நீங்கள் செய்கிற பாவத்திலிருந்து உங்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து
சமாதானத்தை தருவார். சந்தோஷமாக இருங்க.